ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதேவ், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆவணி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிதான் சொல்லி ஆரம்பிச்சாகணும், வேற வழி கிடையாது. உங்களுக்கு ராகு உங்களுடைய ராசியில் இருக்கனால கொஞ்சம் வந்து இந்த மன போராட்டங்கள், மன சங்கடங்கள்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த மாதம் வந்து சூரியன் வந்து 7ஆம் அதிபதி உங்களுக்கு. அவர் 7ஆம் இடத்துலயே இருக்கிறாரு. 7ஆம் இடம் என்னன்னா நிவர்த்தி ஸ்தானம். இந்த பிரச்சனைகள் இருந்து டெம்பரவரியா ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. தயவு செய்து அதை நம்பிருங்க, வேற வழி கிடையாது. 2ஆம் இடத்துல சனி இருக்கனால எப்பவும் போல சொல்ற மாதிரி நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக இருந்துட்டீங்கனாலே 7.5 சனி எல்லா அளவும் உங்களுக்கு பாதிப்பே ஏற்படுத்தாது. ஆனா அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், வேற வழி கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க ரொம்ப எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களை தூண்டி விடுறதுக்கு எங்கேயாவது இருந்து ஒருத்தவங்க வந்துருவாங்க. ஸோ அதனால கவனமாக இருங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, அதே மாதிரி காளி வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். நமக்கு கிரகங்கள் எவ்வளோ தீங்கு செஞ்சாலும் சரி, நன்மைகள் செஞ்சாலும் சரிங்க, தெய்வ வழிபாடு இருக்கும்போது அதை அப்படியே ஸ்டாண்டர்டாக நம்மளை கொண்டு போகும். அதாவது கெடுபலன் செய்யும்போது தெய்வம் வந்து ஒரு நல்ல வழி காமிச்சு உங்களுக்கு என்ன செய்யும், அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி நிறைய நன்மைகள் வரும்போது, கெட்டது செய்யும்போது இந்த மாதிரி பண்ணோம், நன்மைகள் செய்யும்போது இன்னும் பூஸ்ட் பண்ணி நமக்கு நிறைய நன்மைகள் அடைகிற மாதிரி செய்யும். அதுக்காகத்தான் தெய்வ வழிபாடு பண்ணுறது. ஸோ நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு நிறைய பண்ணணும். அதே மாதிரி காளி வழிபாடு இந்த மாதம் வந்து காளி வழிபாடு பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு நல்ல உத்தமமாக இருக்கும். சூரியன் உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாரு 7ஆம் இடத்துல. அதாவது 17ஆம் தேதியிலேருந்து சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு. சிம்மராசி 7ஆம் இடமா இருக்கு. அப்போ வந்து நிறைய இவ்வளோ நாளாக என்ன மன உளைச்சல், நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும்ல, அந்த பிரச்சனைக்கெல்லாம் நிவர்த்தி கட்டாயம் உண்டு. அதனால கவனமாக இருங்க. இது ஏன்னா ஒரு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பும் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுட்டு வரலாம். முக்கியமாக கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இப்போ இருக்குது. யாருக்கெல்லாம் கடன் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாமே வந்து இந்த மாதம் ஏதாவது ஒரு சோர்ஸ் வரும். நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கமிட்மெண்ட் எல்லாமே தீர்க்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. 10 செவ்வாய் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு. தொழில கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பார்ட்னர்ஷிப், பொதுவாகவே பார்ட்னர்ஷிப்பில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக போயிட்டு நீங்கள் இப்போ எப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா ஏமாற்றப்படுறதும் நீங்கள் துரோகத்துக்கு ஆளாகிறதும் நடக்கும். அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் கவனமாகவும் நடந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. தொழிலில் நல்ல இன்கம், நிறைய காசு பணம் வரதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். திடீர்னு ஒரு வாய்ப்பு இருக்கும். சிலருக்கு வந்து பினாமி சொத்துக்கள், பினாமியாக ஒருத்தங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு போய் நீங்கள் இருந்து வேலை பார்க்குற மாதிரி வரும். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும். அதனால் நல்ல காசு பணம் சம்பாதிக்க முடியும். சில பேருக்கு வந்து வெளிநாட்டில் இருந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன்ஸு, இவ்வளோ நாளாக உங்களுக்கு என்ன தடைகள் இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் நீங்கி ஒரு நல்ல ப்ரொமோஷனு, பதவி உயர்வு கிடைக்கிறது, சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள், பாராட்டுகள், அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 5ல் இருக்கக்கூடிய குரு வந்து நிறைய உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. 21ஆம் தேதிக்கு மேலே வந்து சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துக்கு வருது. அதனால் பெண்கள் வெளி சப்போர்ட்டுகள் குறைவாக இருக்கும். பெண்கள் கிட்ட ஜாக்கிரதையாக பேசுங்க, ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். எப்பவும் போல் நீங்கள் ஒரு ஜோக் அடிப்பீங்க உங்கள் கலீக்ஸ் கிட்ட, ஆனால் அதுவே பெரிய பிரச்சனையாயிரும். என்ன நீ ஏன் இப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருவாங்க. என்னடா வம்பா போச்சு அப்படிம்பாங்க. ஸோ அதனால் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால பெண்கள் கிட்ட ஏதாவது சண்டை, வாக்குவாதம், அதனால மன உளைச்சல், இது மாதிரிலாம் ஆகும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி புதன் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு, புதன், சூரியன், கேது, இது நான் 3 கிரகமுமே 7ஆம் இடத்துல இருக்குது. கிரகண சூழ்நிலையும் வரதுனால ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் தேக ஆரோக்கியத்தில் கவனம். பொதுவாகவே ஹஸ்பண்டோட ஒய்ஃபும், ஒய்ஃபோட ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒருத்தர் சொன்ன அந்த ஹெல்த் கேர் சொன்னால் உனக்கு என்ன தெரியும்
தெரியுங்கிற ஒரு இதுலயே இருப்பாங்க. பட் ஆனா அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒருத்தர் நல்ல ஹெல்த் அவேர்னஸா 2 பேரும் நல்ல போட்டி போட்டு நம்ம இந்த மாசம் இந்த இத பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அவேர்னஸ கொண்டு வாங்க. இல்லைன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவு, சர்ஜரி கண்டம் இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. ஆல்ரெடி வந்து சனி வந்து செவ்வாய பார்த்துட்டு இருக்காரு. அஷ்டம ஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய பார்க்குறாரு. அவரும் உங்களுக்கு பாதகாதிபதி. அதனால சர்ஜரி கண்டம் அப்படிங்கிறத தவிர்க்கிறதுக்கு அவேர்னஸா இருங்க. ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுன்னா, உடனே இம்மீடியட்டா ஸ்டார்ட்டிங்லயே அலட்சியப்படுத்தாம மருத்துவர போய் ஆலோசிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்ப வேணா நீங்க 1 டைம்க்கு 2 டைம் நீங்க என்ன செய்யலாம், ஒரு ஒப்பீனியன டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். ஒரு 2 ஒப்பீனியன் கூட நீங்க கேட்டுக்கலாம். தப்பு கிடையாது. பட் ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனைனா இம்மீடியட்டா மருத்துவர கலந்து ஆலோசிக்கிறது நல்லது. ஹெல்த்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். மனைவி வழி ஆதாயம், கணவன் வழி ஆதாயம் இருக்கு. புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்ல குரோத் ஆகக்கூடிய டைம் தான் இது. புது முயற்சிகள் எடுப்பீங்க. அதுல சக்சஸ் ஆகுறது, நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. வெளிநாடு, வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு வருது. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி தாய் வழி சொத்துக்களும், தந்தை வழி சொத்துக்களும் வந்து எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தோ அதெல்லாம் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, உங்களுக்கு அதுக்கு உண்டான ஷேர்ஸ்லாம் வந்து சேரும். அதே மாதிரி வந்து பூர்வீக சொத்துக்கள், அதாவது வில்லங்க சொத்து, உயில் சொத்துக்கள் இந்த மாதம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, அது எல்லாமே சால்வ் ஆகி, அதில உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டானது, சுமூகமா பேச்சுவார்த்தை மூலமா மாத்திக்கிறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் நெறைய பேருக்கு வருதுங்க. பொதுவாவே குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி புத்திர பாக்கியம் நெறைய பேருக்கு வரும். திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி மட்டும் எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பண்ணிக்கங்க. 7ஆம் தேதி பண்ணீங்கன்னா, கிரகணமா இருக்கனால இந்தியால தெரியாது. ஆனா வேற ஏதோ ஒரு நாட்ல அது இருக்கும். ஸோ, அதனால அது ஒரு லைட்டா அதில ஒரு பாதிப்புகள் வரும். அதனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 7ஆம் தேதி செப்டம்பர் 7ஆம் தேதி மட்டும் தவிர்த்துருங்க. நெறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் வரும். திருமணம் சம்மந்தப்பட்டது. அதே மாரி 5க்குடைய புதன் தான் 7ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ வந்து என்ன, உங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டானது, வீட்ல தெரிஞ்சு திடீர்னு ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகுறது, வீட்ட எதிர்த்துட்டு மேரேஜ் ஆகுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த மாசம் நடக்கும். ஆனா, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருமணம் பண்ணுங்க. அது உங்கள நல்லபடியா வாழ வைக்கும். வாழ்க்கையில எந்தவித கஷ்டங்களும் இல்லாம வாழணும் அப்டின்னா, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோட திருமணம் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே இந்த கும்பராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து நல்ல பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக்கல் குரோத் ரொம்ப நல்லா இருக்கு. அரசாங்கத்தில இருக்கக்கூடிய அதிகாரிகள் கவனமாக இருக்கணும். எப்பவுமே வந்து கிரகணம் வரும்போது அரசாங்கத்தில இருக்கக்கூடிய அதிகாரிகளும், ஆட்சியாளர்களும் பாதிக்கப்படுவது இயற்கை, இயல்பு. ஸோ, அதனால ரொம்ப கவனமாக இருங்க. சூரியன் அதாவது ஆட்சியாளர்களையும் குறிக்கும், அரசாங்க அதிகாரிகளையும் குறிக்கும். கேதுவோடு சம்மந்தப்பட்டு, புதனும் உங்களுக்கு சம்மந்தப்பட்டு 7ஆம் இடத்துல என்ன செய்யுது? 3 கிரகங்கள் கிரகணத்தோட சம்மந்தப்படுது. அப்ப என்னன்னா, உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் மத்த மாதங்கள் இல்லாம இந்த மாதம் கூடுதலான அழுத்தமா இருக்கும். நீங்க வந்து ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம எதையும் செய்யாதீங்க. செஞ்சீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. இவரா அப்படின்னு சொல்லி உங்களை புகழ்ந்து பேசினவங்க எல்லாமே என்ன செய்வாங்க, ஒரே நாள்ல எல்லாமே மாறி போயிரும். அதனால கவனமாக இருங்க. ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம செய்யாதீங்க. அப்படியே நிர்பந்தப்படுத்தினாலும் எனக்கு தலைவலிக்குது, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி 1 மந்த் லீவ் போட்டு போயிருங்க. அப்படி இல்லைன்னா இடம் மாறுதலுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் இந்த மாசம் வந்து உங்களுடைய சட்டத்துக்கு புறமான எந்த வேலையும் செய்யாதீங்க. அதுவும் அன்அஃபிஷியலா எந்த வேலையும் செய்யாதீங்க. இல்ல அப்படின்னா கட்டாயம் அது வந்து உங்கள அப்படியே படுகுழியில கொண்டு போய் தள்ளிரும். தேவையில்லாம ஜெயிலுக்கு போறது, பனிஷ்மென்ட் ஆகுறது, முக்கியமா இந்த லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துருங்க. ஏன்னா கடுமையான சூழ்நிலைகள் இந்த மாதத்துல இருக்கு. அதனால அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கும் அதே சூழ்நிலை தான். உங்களுக்கு வரது எல்லாமே ரொம்ப இந்த மாசம் எதிரிகளுடைய தொந்தரவு, அதே மாதிரி உங்களோட பேரை களங்கப்படுத்துறது, இந்த மாதிரி அமைப்புகள் தான் வரும். ஆனா அமைதியா மூவ் ஆன் பண்ணி போகணும். உங்களை நீங்க மீடியால வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து பேட்டி எடுக்கிறேங்கிற பேர்ல உங்களை வந்து ஏதாவது வார்த்தைகளை வாங்குறதுக்குன்னே என்ன செய்வாங்க, கஷ்டப்படுத்துறதுக்குன்னே வருவாங்க. அதுல இருந்தெல்லாம் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணி பழகணும். அரசியல் அப்படின்னா பல விஷயங்களை தாண்டி சாணக்கியத்தனம் பண்ணி தான் வரதுக்கு தான். இந்த மாசம் வந்து கவனமாக இருந்துட்டாலே
உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அரசியல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெற்றியும் உறுதி செய்யப்பட்டதா இருக்கும். இந்த 1 மாசம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சில பேருக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நெறைய முன்னேற்றங்கள் தான் உறுதியாக இருக்குங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல அமைப்பு, போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறது, இந்த மாரி சூழ்நிலைகள், அமைப்புகள்லாம் இருக்கு. படிப்பு ரீதியா வெளி மாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குருநாதர் வழிபாடு பண்ணுங்க. நீங்க குருநாதர் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு பெரிய விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு, அதாவது கெட்டது நடக்கிறதுலேருந்து பாதுகாப்பு கிடைக்கும். ஒரு பாதுகாப்பும் கிடைக்குங்க உங்களுக்கு. முக்கியமா வந்து தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி அமைப்பு தான் இருக்கு. இந்த இது வந்து உங்களுடைய ராசியில வந்து ராகு இருக்கனால நெறைய மனக்குழப்பங்கள், ஒரு முடிவு எடுக்கும்போது போராட்டமும், குழப்பமும் அதிகமாக இருக்கும். இது நம்ம எடுக்கிறது கரெக்ட்டா? இப்படி போவோமா? அப்படின்னு. அந்த மாரி ஒரு சூழ்நிலை உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி எடுங்க. அது வந்து உங்க பேரண்ட்டாவும் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களாவோ, நண்பர்களாவோ இருக்கலாம். யாராவது ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்களும் ஆலோசனை பண்ணிட்டு, அவங்க சொல்ற விஷயத்தையே கண்மூடித்தனமா நம்பணும்னு அவசியம் இல்ல. ஆனா நீங்களும் அத கன்சிடர் பண்ணி எடுங்கன்னு நான் சொல்றேன். மத்தபடி கும்ப ராசிக்கு வந்து ரொம்ப இந்த ஆவணி மாசத்துல வந்து நல்ல வளர்ச்சியும், நல்ல டெவலப்மெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.